கொடுத்த ஆசிரியர்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்தோட தன்னுடைய தொடர்பை இன்று வரை நீட்டிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்ம வைஃப் எல்லாம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கோம், அதனால அந்த ஆணால் முடிகிறது. இல்ல, வைஃப் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் நட்பு எல்லையை வளர்ப்பதற்கு ஆணுக்கு நிகர் ஆண் மட்டும்தான். அவனால மட்டும்தான் அது முடியும். அதாவது அவன் எவ்வளவு வேலை செஞ்சான், இவன் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான், அவனோட உழைப்பு எத்தனை சதவீதம், அந்த மாதிரி கணக்கை போட்டு தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது அந்த ஆண்களின் நட்பு வட்டம். பண்றான் பண்ணல விடுறான், நம்ம பண்றத கரெக்டா பண்ணலாமேடா. அப்ப நான் எப்படி இதை சாத்தியமாக்குகிறான், அவனுக்கு என்ன குணக்கூறுகள் எல்லாம் இதை சாத்தியமாக்குறதுன்னு பார்த்தா நிறைய விஷயங்கள். எதையும் பெருசுபடுத்தும் மனோபாவம் முக்கால்வாசி ஆண்களுக்கு கிடையாது. எல்லா ரீயூனியன்லயும் ஏன் ஆண்கள் மட்டுமே வயதானவர்களாகவே தெரிகிறார்கள், நம்ம மட்டும் அப்படி தெரியறதே இல்ல ஷாம்லா அப்படின்னு பேசிக்கிட்டோம். நான் சொன்னவங்க யாருன்னு சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா ஆண் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனோதிடம்